ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி நம்ம டேஸ்டியான கேப்சிகம் ரைஸ் எப்படி செய்யு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். வெங்காயம், கேப்சிகம், பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி ஒருத்தருக்கு தான் செய்கிறதுனால ஒரு முட்டை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான மசாலாலாம் பார்த்துடலாம். கொஞ்சமாக மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கோம், கொஞ்சமாக கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு இப்போ தேவையான ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா அதை பொரித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம முட்டையை பொரித்து எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாயை எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ இதை எடுத்து வச்சுருந்த ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா ஒன்றா சேரணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிறதுக்காண்டி கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா ஒன்றா வதங்கணும். இப்போ நம்ம கேப்சிகம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கேப்சிகம், பச்சை மிளகாய் ரெண்டுத்தையுமே ஒன்றா சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா ரெண்டுத்தையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வதங்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த முட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்றா சேரணும். இப்போ நம்ம கொஞ்சம் வடித்து வச்சுருந்த சாதத்தை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா ஒன்றா சேர்த்து கிளறி விட்டுக்கணும். அவ்வளோதான், நம்மளோட கேப்சிகம் ரைஸ் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். தேங்க்யூ.